ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமான முறையில் 12 கலரில் கலர் கோலப்பொடி ரெடி பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு இந்த பொங்கல் டைமில் யூஸ் ஆகும். அதனாலே நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு ஒவ்வொரு கலருமே டீட்டெயிலாக கேட்டு நான் ரெடி பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கோலப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலர் கலக்கலாம். அதுக்கு பெரிய தாம்பலமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் நான் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கோலமாவு சேர்க்குறேன். அரிசி மாவு 3/4 கப்னால் அதில் 2 பங்கு அளவுக்கு கோலமாவு சேர்த்துக்கணும். இப்போ 1/2 கப் அளவு கோலமாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அகலமான தாம்பலமாக இருந்தால் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. இந்த அளவில் நீங்கள் அரிசி மாவும் கோலப்பொடியும் மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. அப்போ தான் கோலம் போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கலராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கலர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு கலர் ரெடி பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதில் நான் பீட்ரூட் கட் பண்ணி சேர்க்க போகிறதில்ல. பீட்ரூட் தோலை மட்டும்தான் சீவி சேர்க்க போகிறேன். அதனால நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் பீட்ரூட்டே சேர்க்குற மாதிரி இருந்தால் அந்த சின்ன பீட்ரூட் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பீட்ரூட் மட்டும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்தா போதும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேப்பலை எடுத்திருக்கேங்க. அது ஒரு கலருக்காக எடுத்திருக்கேன், டார்க் க்ரீனுக்கு. அதுக்கப்புறம் லைட் க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்தமல்லியோட அந்த காம்பு பகுதி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லியும் சேர்க்கலாம். நான் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு காம்பு நிறைய சேர்த்துருக்கேங்க. அப்போ லைட் க்ரீனில் நம்மளுக்கு கலர் கிடைக்கும். அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உஜாலா எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம எதுவுமே வெளியே போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேங்க. அடுத்து இன்னுமே நிறைய கலர்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பெயிண்ட் டப்பா வாங்கியிருக்கேங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வாங்கி கொடுப்போம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய். இந்த மாதிரி பெயிண்ட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இந்த பொருட்களை வச்சு தான் 12 கலர் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கலர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் பீட்ரூட் தோல் சீவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இதை மூடி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை கையாலே நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா திக்கான சாராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கோலமாவில் சேர்க்கும்போது நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இப்படி கையால் பிழிஞ்சு விட்டு நல்லா திக்கான சாராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை அலசி அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுக்கோங்க. அதை நான் கடைசியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கலர் செய்கிறப்பையும் அதோட அந்த கழுவுன தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த கலருக்கு பார்த்திங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேப்பிலை உருவி சேர்த்துக்கலாம். வேப்பிலை நல்லா டார்க் க்ரீனில் இருக்கிற வேப்பிலையை பார்த்து சேர்த்துக்கங்க. அதாவது கொழுந்து வேப்பிலை சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் சேர்த்துறாதீங்க. அப்போ கொஞ்சம் லைட் க்ரீனாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா டார்க் க்ரீனாக உள்ள வேப்பிலை இலைகளை உருவி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நான் பீட்ரூட் அரைச்ச மாதிரி தான் இதையும் அரைச்சி கையாலே நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இதே மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அந்த பாத்திரத்துலேயே அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்த கலர் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து லைட் க்ரீனுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் அந்த காம்போடு சேர்த்து அதையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே நல்லா கையால் பிழிஞ்சு விட்டு திக்கான சாராக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 கலருக்குமே உள்ள சாறு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த மிக்சியில் அலசின தண்ணி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் செடிகள்லாம் வளர்ப்போம் பாருங்கள். இதுக்கு நம்ம இந்த தண்ணியை ஊற்றி விட்டால் நல்லா செடிகள் நல்லா வளருங்க. இதையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வீட்டில் உள்ள செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம கலர் கோலப்பொடி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாதுங்க. நல்லா தொடச்சி காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோலமாவை ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க.
இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை தான் வந்து சேர்க்க போகிறோம். அதில் வந்து கொஞ்சமாக வந்து வடிகட்டி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. அதுதான் வந்து கற்பூரம். கற்பூரம் ஒன்று நல்லா நுணுக்கி சேர்த்துக்கங்க. இப்படி கற்பூரம் சேர்க்குறது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து மாறாமல் இருக்குங்க. அதுக்காக தான் கற்பூரம் சேர்க்குறது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எனக்கு டார்க்காக வேணும் அப்படிங்கிறதுனால மறுபடியும் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் ஊற்றி மறுபடியும் வந்து அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஒரு மெரூன் கலரில் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குங்க. இதை வந்து நம்ம கொட்டி காய வச்சிடலாம். ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒயிட் பேப்பரோ எது இருந்தாலும் அதில் போட்டு கொட்டி நிழலில் வந்து காய வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரை வந்து கொட்டின பிறகு மறுபடியும் அதில் உள்ள கலர்லாம் வந்து அடுத்த கலரில் வந்து ஒட்டாத மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. தொடச்சி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் கலர் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கலருக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் மிக்ஸி ஜாரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கோலமாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறது வந்து வேப்பலை வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதோட சாதம் தான் வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். வேப்பிலை வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா பச்சை கலரில் நல்லா திக்கான பச்சை கலரில் உள்ள வேப்பிலை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்கான சாரா வந்து கிடைக்கும். இப்போ இதையுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மாதிரியே அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். அதாவது கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு கலர் சேர்க்குறப்போய் வந்து கற்பூரம் வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கலர் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ இதையுமே வந்து நான் அடிச்சுட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்பவே அழகான க்ரீன் கலரில் கிடச்சிருக்குங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் வந்து திக்கான கலர் வந்து வேணும்டா இன்னும் கொஞ்சம் சாறு சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்து ஒரு பேப்பரில் கொட்டி நான் காய வச்சிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கலர் பண்ணுறதுக்கு அதே போல் மிக்ஸி ஜாரை தொடச்சி எடுத்துக்கோங்க. இதில் மறுபடியும் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கோலமாவு வந்து சேர்த்துட்டு இதில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையில் சாறு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கலர் வந்து அதிகமாக கிடைக்காதுங்க, லைட் க்ரீனில் தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி லைட் க்ரீனில் தாங்க நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்கும். ஆனால் இதுவுமே வந்து அழகாக இருக்குங்க. நம்ம இந்த கோலத்துக்கெலாம் லைட் க்ரீனில் வந்து இலைக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா இந்த கலர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே வந்து ஈரமாக இருக்குது. இதையுமே பேப்பரில் கொட்டி காய வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் கலருக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கோலமாவு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அடிச்சுட்டு வந்துடலாம். இது அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் வந்து அடித்தோடனே சரியாக வந்து கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து அதில் லேசாக வந்து தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தேன். தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தோன்னே தான் எனக்கு இந்த மாதிரி நல்ல எல்லோ கலராக வந்து கிடச்சிச்சு. அதனால் நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு மட்டுமே அரைக்காமல் மஞ்சத்தூள் போட்டு அதோட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கோலமாவோட அந்த கலர் வந்து நல்லா ஒட்டிக்குதுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு எல்லோ கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதையுமே பேப்பரில் கொட்டி காய வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்த கலர் வந்து என்ன பண்ண போகிறோம்னா உஜாலா வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வச்சு தாங்க பண்ண போகிறோம். உஜாலா கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு கற்பூரம் சேர்த்துட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருப்பாருங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கலர் பார்க்குறதுக்கு. உஜாலா சேர்த்து பண்ணுறப்ப ரொம்பவே வந்து கலர் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளுக்கு இந்த கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அவ்வளோவா வந்து ஈரம் இல்லைங்க. இருந்தாலுமே வந்து இதையும் வந்து கொட்டி காய வச்சுக்கலாம். அடுத்த கலர் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம். ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கற்பூரம் சேர்த்துட்டு இதையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பரான ஒரு ரோஸ் கலரில் வந்து நம்மளுக்கு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்மளுக்கு தேவையான கலர் வர வரைக்கும் நம்ம எசன்ஸ் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. எனக்கு வந்து இந்த கலர் வந்து ஓகேவாக இருந்துச்சு, அதனால் நான் அதோட வந்து நிறுத்திக்கிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற கலர் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்குமே வந்து கோலப்பொடி போட்டுட்டு ஒவ்வொரு கலராக வந்து நம்ம அப்படியே வந்து ஊற்றி விட்டுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக தான் வந்து பெயிண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து இதுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ அது உள்ளே அந்த டப்பாவில் உள்ள பெயிண்ட் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதுலேயுமே வந்து கொஞ்சமாக வந்து அந்த கோலப்பொடியை எடுத்து போட்டு சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துருங்க. அப்போ வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம பெயிண்ட் வந்து அந்த கோலப்பொடியோடு ஒட்டிக்கும். இப்போ இதில் கற்பூரம் சேர்த்துட்டு எப்போவுமே நம்ம அரைச்சி எடுக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்பவே சூப்பரான கலரில் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட எந்தெந்த கலரில் வந்து பெயிண்ட் இருக்கோ அந்தந்த கலரில் வந்து நீங்கள் கோலப்பொடி வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் வந்து பெயிண்ட் சேர்த்தோம். சூப்பரான கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் ஒவ்வொரு கலர்லேயும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக வந்து காட்டினா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிரும். அதே போல் ஒயிட் கலரை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா கலர்லேயும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் கோலப்பொடிக்கும் சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா சாதாரணமா வந்து நம்ம ஒயிட் கலர் கோலப்பொடி போடும்போது அந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இருக்காதுங்க. அதனால அந்த ஒயிட் கலர் கோலப்பொடியோட கொஞ்சமா வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கங்க. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு, இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நீங்க இதையுமே வந்து எடுத்து வச்சிங்கன்னா, ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது வந்து சாதாரணமாக உள்ள கோலப்பொடி. இப்போ நான் வைக்கிறது வந்து நான் ரெடி பண்ண இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்த கோலப்பொடி. இப்போ 2த்துக்குமே பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அவ்வளோதாங்க, எல்லா கலர் கோலப்பொடியும் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து இது போல் பேப்பரில் வந்து கொட்டி நிழலில் வந்து காய வச்சுருங்க. நான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து இது போல் செட்டு வந்து போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வந்து நான் காய வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு 1 மணி நேரம் காய வச்சா போதும், சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் ரெடி பண்ண கலரில் வந்து ஒரே ஒரு கலர் மட்டும் எனக்கு வந்து ரொம்பவே வந்து சொதப்பிருச்சுங்க. அது வந்து இந்த கலர் தான். இது வந்து நம்ம எதில் ரெடி பண்ணதுன்னா மஞ்சள் தூளில் வந்து ரெடி பண்ண பாருங்கள். அதுதாங்க இந்த கலரு. பார்க்க வந்து மஞ்சள் கலராகவே இல்லை. அது வந்து ஒரு லைட்டு ப்ரௌன் கலரில் மாதிரி மாறிடுச்சு. இதுதான் வந்து நான் மஞ்சள் பெயிண்ட் வச்சு பண்ணது பக்கத்தில் உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளில் பண்ணது எனக்கு இப்படி வந்து மாறிடுச்சுங்க. ஒருவேளை வந்து நான் மஞ்சள் தூளில் ரெடி பண்ணுறப்ப நான் கற்பூரம் வந்து சேர்க்க மறந்துட்டேன். ஒருவேளை அதனால் கூட கலர் மாறி இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மஞ்சள் தூளில் பண்ணும்போது கற்பூரம் சேர்த்து மறக்காமல் பண்ணி பாருங்கள். கலர் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்டில். மற்றபடி எல்லா கலருமே வந்து நான் ரெடி பண்ண கலர் போலவே காஞ்சதுமே வந்து மாறாமல் அழகாக இருந்துச்சுங்க. இப்போ ஒவ்வொரு கலருமே வந்து நான் தனித்தனியாக வந்து எடுத்து எதில் பண்ணதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த கலர் பார்த்தீங்கன்னா பெயிண்டில் பண்ணது தாங்க. பெயிண்ட் டப்பா வச்சுருந்த பாருங்கள், அதுலேருந்து ஒரு கலர் விட்டு பண்ணேன். அதே போல் இந்த கலருமே வந்து பெயிண்டில் பண்ணது தாங்க. பெயிண்டில் பண்ண எல்லா கலருமே வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காகவே இருந்துச்சுங்க. இப்போ அடுத்தது இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்கில் நம்ம பண்ணோம் பாருங்கள், அதுதான் இது ரோஸ் மில்க் எசன்ஸ் விட்டு பண்ணது. இதுவுமே வந்து அழகாக தான் இருந்துச்சு காஞ்ச பிறகுமே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கலருங்க ரெட்டு. இதுவுமே வந்து பெயிண்டில் பண்ணது தான். நீங்கள் 10 ரூபாய்க்கு பெயிண்ட் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து எல்லோ பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பெயிண்டில் பண்ணது தான். நான் வந்து மஞ்சத்தூளில் பண்ணது இந்த கலர் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து மஞ்சத்தூள் வந்து எனக்கு வேறு கலராகவே மாறிடுச்சு. நீங்கள் வந்து மஞ்சத்தூள் பண்ணுறப்ப கலர் போட்டு பண்ணுறப்ப கற்பூரம் வந்து சேர்த்து மறக்காமல் சேர்த்து பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து பிளாக் கலர் பெயிண்ட் இருந்துச்சு பாருங்கள், அதில் பண்ணது தாங்க இது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட்டில் பண்ணோம் பாருங்கள், அந்த கலர் தாங்க இது. ஆனால் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப கொஞ்சம் லைட்டாக தெரியுது, ஆனால் நேரில் பார்த்தா இன்னும் நல்லா கொஞ்சம் டார்க்காகவே தெரியுதுங்க. நம்ம ரெடி பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் வந்து பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உஜாலா போட்டு பண்ணோம் பாருங்கள், அந்த கலருங்க இது. இதுவுமே வந்து கலர் மாறாமல் அழகாகவே தான் இருந்துச்சு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலை வச்சு பண்ண பாருங்கள், அந்த இதுங்க லைட் க்ரீனில் அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் லைட்டாக வந்து கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கலர் ரெடி பண்ணி கொடுங்க, இலைக்கெல்லாம் அழகாக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம வேப்பிலையில் பண்ணதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு. இது ஒரு அழகான க்ரீன் கலரில் இருந்துச்சுங்க. இதுக்கு வந்து நீங்கள் நல்லா டார்க்கான வேப்பிலையாக எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அப்போ தான் வந்து இந்த கலர் வந்து கிடைக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சொதப்பின கலர் வந்து இது தாங்க. ஆனால் இதுவுமே வந்து கொஞ்சம் அழகான கலர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு மாறினாலுமே. இதுவுமே ஒரு கலருக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு எனக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான 12 கலர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்பவே வந்து சுலபமாக வந்து பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து பொங்கல் டைமாக இருக்கிறதுனால உங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட ஒவ்வொன்றையுமே வந்து டீட்டெயிலாக வந்து கேட்டு நான் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.